ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். உங்களிடம் கொஞ்ச நேரம் பேச போகிறேன். இன்னைக்கு இந்த இடத்துல ரொம்ப நாளாச்சு இந்த ஏரியால வந்து இப்படி பாருங்க, சுத்தி பாருங்க, நீங்களே பாருங்க. எப்படி இடம் பாருங்க, பாருங்க. இந்த வாட்டர் டேங்க் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருந்து தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். எப்ப எதுக்கு இன்னைக்கு ஏதாவது பேசணும் என்றாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்களா? அதை அடிக்கடி நான் உங்களுக்கு கூறிக்கிட்டே இருக்கேன். இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில இந்த இயற்கையில் பாருங்க, எவ்வளவு வளம் பெற்று அருமையாக காட்சியளித்து கண் கொள்ளாத ஒரு அழகு சித்திரமாகவும், அழகு காட்சியாகவும், அழகு பொருளாகவும் இப்படி காட்சியளிக்கிற இந்த பூமியில, ஆனா மனிதனிடம் மட்டும் எல்லா திறமைகள் இருந்தும் இந்த ஈகோ என்ற மேற்று தன்னைத்தானே தாழ்த்திக் கொள்கிறது. ஒருவருக்கு ஒருவர் தாழ்த்தி பேசிக்கொள்வது எப்படின்னா, நம்மளுடைய மட்டம் கம்மி அதிகமா இருக்கும்போது, எதிர்மறையா இருக்கிற மட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்கும்போது அவங்கள பத்தி ஈகோ மேட்ல பேசுவது, அவங்கள பத்தி தவறான எண்ணங்களை கூறுவது, அவர்களை பத்தி தவறாக சிந்திக்கிறது, இது எல்லாமே மனிதன்கிட்ட வந்து வளர்ந்து கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களை வந்து மனிதனாக பார்த்தால் அந்த பக்குவத்தில் மனிதர்களுக்கு எப்பவுமே மனிதர்கள் என்ற ஒரே எண்ணத்தில் வந்துவிடும். ஆனால் நாம ஏற்றத்தாழ்வை நாம பார்க்கிறது ஒரே காரணத்தினால அங்கே ஈகோ வளர்ந்து கொண்டு அந்த ஈகோவினால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருளை பேசிக்கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்ட பேர் வாங்கி கொண்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடித்துக் கொண்டு, அடுத்தவர்கள் திட்டம் போட்டுக்கொண்டு, இப்படி பலவிதமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருப்பதற்கு ஒரே காரணம் அந்த ஈகோ தான். ஆனா ஒரு மனிதனுக்கு ஈகோ தேவைதான். அந்த யூகம் பொதுநலமாக இருக்க வேண்டும். எதிர்வில் இருக்கும் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதில் நன்மை தீன்மைகளை அவர்களுடைய தவறுகளை புரிந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்கள் திருத்துவதற்கு அந்த யூக தேவைப்படும். அவர்களை நல்வழி ஆக்குவதற்கு அந்த ஈகோ தேவைப்படும். அவர்களை வாழ்ந்து காட்டுவதற்கு நம்ம அறிகுறி கூறும்போது அந்த ஈகோ தேவைப்படும். அப்படிப்பட்ட ஈகோகள் நம்மளிடம் இருந்தால் அந்த வாழ்க்கை ஒரு சொர்க்க வாழ்க்கை தான். நான் உங்கள் நண்பன், உங்களில் ஒருவன். இன்று போய் நாளை வருகிறேன். நன்றி, வணக்கம்.